உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒருத்தருடைய ஜாதக அமைப்புல இப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு கண்டிப்பா பேய் பிடிக்கும். ஒரு ஜாதகத்துல சனி சந்திரன் ஒண்ணுக்கு ஒண்ணு கேந்திர தொடர்புலையோ இல்ல சமசப்தமோ அதை ஒண்ணு பாத்துக்கிற மாதிரியான எதிர திசையில இருக்கு. அப்படிப்பட்ட அதை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? திருமூலர் புவனை கக்கிஷம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நூல்ல வந்து சில மாந்திரிக வழிபாடு முறைகள். நான் மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேனா, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள் வருதா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற ஒரு காமனான விஷயம் தான். கேது எப்ப கிராஸ் பண்றாரோ அந்த பக்குவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த பக்குவம் இல்லாம இருக்கிறதுனாலதான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அடுத்து என்ன பண்ணுவேன், ஐயோ என்ன ஒரு காலத்துல. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல கேது இந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் வந்து துறவி வாசம் போயிடுவாரு, அவருக்கு வந்து கல்யாணமே ஆகாது. சந்திரன் கேது தொடர்புடையவங்க, சந்திரன் சனி தொடர்புடையவங்களுமே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான பக்தி சார்ந்த விஷயங்கள்ல போறதுக்கான எண்ணங்கள் தான் அதிகமா இருக்குமே தவிர்த்து அவங்களால திருமண வாழ்க்கையில வந்து சைன் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பாவம் புண்ணியம் இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த தானத்துக்கும் தர்மத்துக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. தானம் அப்படின்னா எதிர்பார்த்து கொடுக்கறது, தர்மம்னா எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கும். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல கர்ம வினை இருக்கு, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதற்கு அந்த கர்ம வினையை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? ஜென்ரலா எல்லாமே நம்ம லைஃபே கர்மா தான். கர்ம வினையினாலதான் நம்ம பிறப்பு எடுத்திருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இதுல வந்து நம்ம அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் ஜோதிடர் கீர்த்திகா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்றது, ஒவ்வொரு பிரசன்னம் வந்து சொல்றாங்க, அதுலயே வந்து நிறைய வகைகள் வந்து இருக்கு. நேர பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க அதுல என்ன பிரசன்னம் வந்து துல்லியமா பாப்பீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பிரசன்னமோட முதன்மையான அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர பிரசனம் தான். அதாவது இப்போ நம்மளை தேடி வந்து ஒருத்தவங்க ஒரு சந்தேகத்தோட வர்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. மனிதர்களோட மனசுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ அதுல வந்து இந்த விஷயத்த செய்யலாமா, இந்த ஒரு விஷயம் நாங்கள் தொலைச்சிட்டோம் அது கிடைக்குமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையா இருக்கிறது அவங்க வந்து அந்த கேட்ட அந்த நேரம் தான். ஸோ அந்த நேரத்தை வச்சு அந்த நேரத்துக்குரிய லக்னம், ஆரோட லக்னம் இதெல்லாம் போட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரியான அமைப்புல இருக்கு அதை வச்சு நம்ம அந்த பொருள் கிடைக்கும் கிடைக்காது, இந்த விஷயத்த செய்யலாம் செய்ய வேணாம், செஞ்சா லாபத்தை கொடுக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து அதுக்கு முதன்மையான ஆரோட முறைன்றது பிரசன்ன முறைன்றது நேர கணிதம் தான். ஓகே. சோ இந்த நேர பிரசனம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வரணும். ஒரு சிலர் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துலதான் சிலர் வந்து ஜோதிடம் வந்து பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து நீங்க எப்பனாலும் வரலாம், நீங்க வரக்கூடிய நேரங்களை வச்சு நாங்க கணிச்சு சொல்லுவோம் அப்படிங்கிறது. இப்ப இந்த நேர பிரசனம் அப்படிங்கிறது எப்படி, எந்த நேரமும் வரலாம் அப்படிங்கிறதா இல்ல இந்த நேரத்துலதான் வரணும் அப்படிங்கிறது இருக்கு? அதாவது ஏர்லி மார்னிங்ல பாக்கணும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, ஏர்லி மார்னிங்ல அவ்வளவு சீக்கிரம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் கோயில்களுக்கு வேணா போக சொல்லுவாங்க. ஆனா பாக்கணும் அப்படின்னா இந்த ஆன்லைன்ல இப்போ டெக்னாலஜிஸ் நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ கேக்குறாங்க, இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி போடுறோம் அப்படின்னா அவங்க டக்குன்னு கேக்குறாங்க, இல்ல நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு நம்ம வீட்டுல சொல்லுவோம். இல்ல இதுக்கு அவங்களுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ் கிடைச்சது அப்படின்னாவே ஓகே நம்ம அவங்களுக்கு பேசலாம் அப்படின்னு எந்த செகண்ட்ல வேணாலும் பிரசன்னங்கிறது உதிக்கும். ஸோ பிரசன்னங்கிறது அந்த டைமிங் இவங்களை இந்த டைமுக்கு தான் பேச வைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா ஒரு இன்ட்யூஷன் நம்மளுக்கே வரும், இல்ல இவங்களுக்கு இப்ப சொல்லிடலாம், இல்ல இவங்களுக்கு இப்ப சொல்ல வேணாம், நாங்களே நினைச்சாலும் இப்ப சொல்ல முடியாத சூழல்கள் ஆட்டோமேட்டிக்காவே தட்டி போகும். ஸோ இந்த பிரசன்னங்கிறதே அவங்களுக்கு தீர்வு இந்த டைம்ல கொடுக்க முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பதில் வந்துரும். இல்ல அப்படின்னா பதில் வரவே வராது. சிலர் மாசக்கணக்கா காத்துட்டு இருக்காங்க, சிலர் எல்லாம் வருஷ கணக்கா காத்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால பிரசனங்கிறது ஆன் ஸ்பாட்ல வந்துருச்சு அப்படின்னா அது அவங்களுடைய டைமிங் லக்க பொறுத்து தான். அதெல்லாம் சிலருக்கு வரவே வராது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம இந்த பூஜையில உட்காந்து உங்களுக்கு பிரசன்ன முறைகள்ல பதில் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிடலாம். சிலருக்கு வராது. வெத்தலைப்பாக்கு நாங்க வாங்குறதே, தாம்பூலம் வாங்குறதே வாங்க முடியாது. சிலருக்கு
ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுடைய பிரசன்னம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களுடைய கர்மா நம்மளால தாங்க முடியாம பணத்தை திருப்பி அனுப்புன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி கர்மா இருந்ததுனால எங்களை அதிகமா பாதிச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. இது 2003ல இருந்து நான் இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன், அஸ்ட்ராலஜில தான் இருக்கேன். எனக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவல் இந்த மாதிரியான தீய கர்மாவால பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகம். நான் இதுவரை ஒரு ஜாதகம் தான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரியான ஜாதகம். அவங்க அந்த 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 ஜாதகருடைய தாயார் தான் வந்திருந்தாங்க. வந்து கொடுக்கும்போது நம்ம அதை அப்சர்வ் பண்றோம் இல்லையா, அந்த கால்குலேஷன் மைண்ட்ல போகும்போது அது நம்மளை மீறி ஒரு அதாவது நம்ம ஒரு ஜோதிடரா இருக்கோம் அப்படின்னா நமக்கு சில தெய்வ பலம் இருக்கிறனால தான் வந்து உட்கார முடியும். இன்னும் இப்ப திருத்தமா சொல்லணும் அப்படின்னா அன்னை ஆதிசக்தியோட அருள் இருந்தா தான் ஒரு ஜோதிடரா ஆக முடியும். நம்ம அந்த இடத்துல அப்படி பவர்ஃபுல்லா இருந்து உட்காரும் போது நம்மளே வந்து ஒரு டாமினன்ட் பண்ணுது அந்த ஜாதக அமைப்பு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா முடியல, எனக்கு அந்த இதை என்னால தாங்க முடியாம நான் மூடி அவங்க கையில கொடுத்துட்டு, இது நம்ம கையில இல்ல, தெய்வத்தோட கையில தான் இருக்கு, நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களுக்கு எங்க போகணுமோ போய் கும்பிட்டு நல்லபடியா அவங்க ஆக்கிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்தது ஒரே ஒரு ஜாதகம் தான். இது வரைக்கும் பார்த்தா இனிமேல் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க இப்ப சொல்லும் போதே அவங்க என்ன மனநிலையில இருந்திருப்பாங்கிறதா எனக்கு தோணுது. டக்குன்னு அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்க, நிச்சயமா ஒரு உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க. என்னடா ஒரு ஜாதகம் பத்தி நம்ம கேட்கலாம் அப்படின்னு வரும்போதே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. நிச்சயமா நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்திருக்கேன். இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பண்ணது அந்த ஒரே ஒரு இடத்துலதான். சோ அப்போ நானுமே அதை புரிஞ்சுதான், நான் யாருமே இது அவாய்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளோட ஆத்ம பலத்தை நம்ம அதிகரிச்சுட்டு உட்காந்து தெய்வத்தை வணங்கிட்டு உட்காந்துதான் வந்து ஒருத்தவங்க நம்ம பலன் சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையா. அதை மீறியுமே ஒரு விஷயம் வருதுன்ற போது நான் என்ன முதல்ல தயார்படுத்திட்டு தான் அவங்கள்ட்ட அந்த விஷயத்தையே சொன்னேன். நம்ம பயப்பட வேணாம், இது நம்மளால சொல்லக்கூடிய பலன்களா இல்லை, தெய்வத்தோட அனுகிரகத்துல தான் அவங்க சரியாவாங்க, நீங்க அங்க போய் இது பண்ணிக்கங்க, அதை நினைச்சுக்கலாம்னு சொல்லி நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஓகே. சோ அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்களா? கோவில் சொல்ல முடியாது, சொன்னா அட்டி எங்களுக்கு விழுவும். ஜாதகத்தை பாக்குறதுக்கே எங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஒண்ணு வீட்டுல பிரச்சனையா இருக்கும், இல்ல வந்து உடல்நல முடியாத மாதிரியான சூழல்கள் மாறிடும். உங்களுக்கு அந்த மாதிரி? ஆமா, எஃபெக்ட் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும். இத சொல்லி முடிச்சுட்டு நம்ம எப்படி அடுத்து கடக்க போறோம் அப்படின்றதே சொல்ல முடியாது. அடுத்தவங்களுக்கு நம்ம மத்தவங்களுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னா அடுத்த ஜாதகத்தை எங்களால பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரியான சூழல்ல வந்து ஒருத்தருக்கு இப்ப சமீபமா பார்த்தேன், அவர் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கிறாரு. பார்த்துட்டு இல்லைங்க நான் மணி போட்டு விடுறேன், நீ எவ்வளவு வேணாலும் போட்டுவிட, எனக்கு வேண்டாம், நீ காசு நீங்க வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு உண்டானதை தெய்வ சங்கல்பம் வச்சாச்சு, அவங்க உங்களுக்கு துணை இருப்பாங்க, நீங்க அவங்கள பாத்துக்கோங்க அப்படின்ட்டேன். என்னால இதுக்கு மேல அவங்களுக்கு கிட்ட பார்க்க முடியல. அக்கா தயவு செய்து பார்த்து சொல்லுங்கக்கா, அம்மா தயவு செய்து பார்த்து சொல்லுங்கம்மா அப்படிம்பாங்க. அதுக்கு மீறி எனக்கு அங்க உத்தரவு வராது, நீ பார்க்காத அப்படின்னு எனக்கு அந்த இடத்துல தடுத்து நிறுத்திடுவாங்க. அதையும் மீறி நான் பார்த்தேன் அப்படின்னா அட்டி எனக்கு வேற மேலே விழுவும். அதனால நான் வந்து ரொம்ப வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, அதாவது ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து உட்காருவோம். ரொம்ப ரேரா அந்த மாதிரி நம்மளே தாங்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் ஜாதகங்கள் இருக்கும். அந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து பாக்குறோம் அப்படின்னாவே அப்படியே தலை கிருக்குன்னு சுத்த ஆரம்பிச்சிரும். சரி இது சரியில்லை, நான் சங்கல்பம் வச்சிருவோம். ஒருத்தர் ஜாதகம் எடுக்கிறோம் அப்படின்னா நான் அகத்தியர்கிட்டையும் சொரிமுத்தையனார்கிட்டையும் சங்கல்பம் வச்சுட்டு தான் அந்த ஜாதகத்தை எடுப்போம். என் வாக்குல நீங்க வந்து நெல்லுங்க, எனக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுதான் நம்ம சொல்லுவோம். அதையும் மீறி பிரச்சனைகள் வர்ற போது நான் என்ன பண்ணிடுவேன், அதை எடுத்து மூடி வச்சுட்டு, இல்லம்மா நீங்க அங்க நேரடியா அவர்கிட்ட போயிடுங்க, நீங்க அங்க போயிட்டு நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பாத்துக்குவார் அப்படின்ற. ஏன்னா சில விஷயங்களை, ஏன்னா இங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு ஓகே, ஆனா அப்ராட்ல இருக்கவங்களுக்கு அது முடியாது. நான் என்ன சொல்லிடுவேன், அவரோட போட்டோ இருக்கும், நீங்க ஐயா கிட்ட போட்டோல பேசிடுங்க, மானசீகமா அவர்கிட்ட பேசிடுங்க, உண்டான தீர்வு உங்களுக்கு எதுலயோ ஒரு சொல்யூஷன் ஏதோ ஒண்ணு கிடைக்கும். நடக்காத மாதிரியே இருக்கும், ஆனா ப்ராசஸ்ல தான் இருக்கும், அதை நீங்க பேசிக்கிங்க அப்படின்ற. ஏன்னா இந்த மாதிரி 2 ஜாதகத்தை பத்தி எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். அதனால நம்ம வந்து அத ஒருத்தரை அவங்களுக்கு பலன் சொல்றது நம்ம சரியான ஆளுக்கு சொல்றோமா இல்லையான்றது ஜாதகத்தை எடுத்து அந்த மனநிலையே சொல்லிடும். இல்ல இது சொல்லலாம் இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடும். சில பிரசன்னத்திலயுமே சொல்லிடும், இல்ல இது சொல்லலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம்.
ஓகே. சோ இப்போ சிலருக்கு வந்து இந்த ஜாதகத்துல வந்து பேய் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம செவ்வாய் தோஷம், நாகதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பார்த்திருந்தாலும் ஒருத்தருக்கு ஆவி பிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே நம்ம பழக்க வழக்கத்துல இருக்கு. அதை மறுக்கவும் முடியல, அதை வந்து ஏத்துக்கவும் முடியல. சோ அவங்க வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க மனநலம் பாதிக்கப்பட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து உண்மையாவே அவருக்கு பேய் பிடிச்சிருக்குங்க, கோவில்ல போய் மந்திரிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அப்படியே இருக்கு. ஒருத்தருடைய ஜாதக அமைப்புல இப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு கண்டிப்பா பேய் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா அது ஏதாவது வந்து விஷயம் ரீசன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பேய் ஆவி அப்படின்றத தாண்டி எப்போ இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் ஆகுவாங்க, யார் ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சனி சந்திரன் ஒண்ணுக்கு ஒண்ணு கேந்திர தொடர்புலையோ இல்ல சமசப்தமோ அதை ஒண்ணு பாத்துக்கிற மாதிரியான எதிர திசையில இருக்கு அப்படிப்பட்ட ஜாதகம், இல்ல ரெண்டு சேர்ந்து இருக்கு அப்படியான ஜாதகர்களுக்கு அந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறது அது ஒரு பகை ஸ்தானத்திலயோ பாதக ஸ்தானத்திலயோ இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு நிச்சயமா வந்து அமானுஷமான விஷயங்கள் நிறைய அவங்க லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. யாராவது பேசுற மாதிரி இருக்கும், யாராவது நடந்து போற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தான் அது ஃபீல் ஆகும். அதை சொல்லுவாங்க இல்லையா, அமானுஷம் வந்து அனுபவிச்சாதான் தெரியும், சொன்னா யாரும் சிரிக்க தான் செய்வாங்க. ஆனா அவங்க ஃபீல் பண்றது எல்லாமே உண்மைதான். அவங்க ஃபீல் அவங்களோட அவங்க பார்த்தது அவங்க கேட்டதெல்லாம் நிஜம்தான் அவங்களுக்கு. ஆக்சுவலா வந்து இது வந்து மனசை டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயம். ஓகே. சோ அதை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஆமா, இருக்கா? அது வந்து நம்ம திருமலர் புவனை கக்கிஷம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் வந்து அந்த அந்த நூல்ல வந்து சில மாந்திரிக வழிபாடு முறைகள், பூஜா முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. பீஜ மந்திரங்கள் உச்சரிச்சு, அதாவது பீஜ மந்திரம் மனசுக்குள்ள சொல்லி வழிபடுற மந்திர முறைகள், அது பர்டிகுலர் மந்திர முறைகள். அவங்க நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு எந்த நாள்ல எந்த நேரம் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், ஒண்ணு சனி இல்லைன்னா சந்திரனோட நாள், இந்த மாதிரியா தான் இருக்கும். ஸோ இல்லை ஒவ்வொரு சில நாட்கள் செவ்வாயோட நாட்கள்ல ராகுவோட நேரம் வரும்போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நேரத்தை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள அந்த நேரத்துல வந்து இந்த நம்ம புவனை கக்கிஷத்துல இருந்து பூஜை முறைகளை எடுத்து மந்திரங்களை உபதேசம் பண்ணி அவங்கள ப்ரேயர் பண்ண வச்சிருவோம். ஓகே. அப்ப மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேற எந்த பக்கம் போகாது, இதுல இருப்பாங்க. இது ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு ரெக்கவரியை கொடுத்துரும். ஓகே. சோ உடனடியா அந்த பேய் வந்து மந்த்லயே ரிசல்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வித்தின் அ மந்த், அதாவது வாரத்துல 2 நாள் அப்படின்னா இப்ப 8 நாட்கள் ஆயிடுச்சு இல்லையா மாசத்துக்கு, இந்த 8 நாள்லயே சேஞ்சஸ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். 2 வாரத்திலேயே சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஓகே. சோ ஒருத்தருக்கு இப்ப இந்த சில இந்த தற்கொலை எண்ணங்கள் இருக்குது, திடீர்னு சிலருக்கு வந்து காரணமே இல்லாம தற்கொலை எல்லாம் பண்ணிப்பாங்க. அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எதுக்கு பண்ணிக்கிறோம்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு பண்ணிக்கிட்டாங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த சனிச்சந்திரனோட விபரீதமான சேர்க்கையினால வர விளைவுகள் தான். இதை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியும். ஆனா விதி அதுக்கு இடம் கொடுக்குதான்றதுதான் முதன்மையான கேள்வி. இன்கேஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்களோட ஒரு சிலருக்கு ரொம்ப நீண்ட நாளா வந்து பிரச்சனைகளை தான், கடன் பிரச்சனை, உறவு சிக்கல், இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த தற்கொலை எண்ணங்கள் வந்து இருந்துட்டே இருக்கும். என்னோட நண்பரோட நண்பர் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஆச்சு. ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பிரதர் இவர் வந்து விட்டோம்னா அடுத்த நாள் இதான் பண்ணிப்பாரு போல, கூட்டு வரவா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த பின்னாடி நான் அவரை வந்த நேரத்தை வச்சு பிரசனம் பார்த்துட்டு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நல்ல ப்ரொஃபைல் இருக்காரு, பிசினஸ் சம்பாதிக்கிறாரு, எதுவுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை தான், அந்த காலில் பெயின், அந்த நரம்பு சம்பந்தம் வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளம் லேசா இருக்கு. ஸோ அதை அவர் வந்து வளர்த்து பெருசாக்கி இதனால அவருக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆகிற மாதிரி அவரா கற்பனைக்கு போய் பயந்துட்டு இந்த அளவுக்கு யோசிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு யோசிச்சிட்டாரு. அவர் அப்புறமா இந்த மாதிரியான பூஜை முறைகள்லாம் கொடுத்துதான் ரொம்ப சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு. இன்ன வரைக்கும் என் மேல ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்காரு. வரல, ரொம்ப நார்மல் ஆயிட்டு. இப்ப வந்து வாஸ்துப்படி நம்ம பட்டினாலும் சரி, ஜோதிடம் பத்தி நம்ம நல்லா இது பண்ணாலும் சிலர் வந்து நம்ம கூடவே சில ஆவிகள் இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம இறந்தவர்கள் வந்து நம்ம கூடவே இருக்கிறாங்க. நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நல்லதோ இல்ல கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் நமக்காக செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ திடீர்னு இறந்து போறவர்களோட ஆவி நம்மளோட பூலோகத்துல இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப அவங்களுடைய ஆவி இங்க இருக்கும் போது அவங்க நல்லதுதான் செய்வாங்களா இல்ல கெட்டதும் செய்வாங்களா? அந்த உறவை பொறுத்துதான்.
அவங்க வந்து நம்ம வந்து வாழும்போது அவங்களுக்கு நம்ம நம்ம என்ன அவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டாங்க இப்ப அப்படின்னு. அந்த எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் உண்டான பாண்டிங்னு ஒண்ணு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ரிவெஞ்சுன்னு ஒண்ணு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து சேர்ந்து வர விஷயங்கள் தான் இப்ப நீங்க சொல்ற விஷயங்களே. ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு உயிர் வந்து எவ்வளவு நாள் பூலோகத்துல இருக்கும், எப்போ கடந்து அந்த ஸ்தானத்தை கடந்து போகும் இப்படின்ற கணக்கெல்லாம் இருக்கு. குறைஞ்சபட்சம் 6 வருஷம் பூலோகத்துல அந்த ஆத்மா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சமா 120 வருஷம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. 120 வருஷம் கூட இருக்க ஆத்மா வந்து உடல் பிரிஞ்சு பூலோகத்துக்குள்ள இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் வந்து 6 இயர்ஸ் தாண்டி அவங்க அடுத்த பிறவியே எடுத்துருவாங்க. இப்ப நிறைய பேர் வந்து முன்னோர்களுக்கு நாங்க வந்து இது விரதம் கடைப்பிடிக்கிறோம், அவங்களுக்கு இது பண்ணி தர்ப்பணம் பண்றோம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க பிறந்து வேற ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துட்டு கூட இருப்பாங்க. அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, அது ஒரு ஆற்றல் தானே, உயிர் வந்து ஆற்றல் தான். ஸோ அது வந்து இன்னொரு இடத்துல பிறப்பு எடுக்கும். அது நம்மளோட மனித பிறப்பே அப்படிதான். நம்ம இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க 12ஆம் இடத்துல வந்து கேது இருந்துச்சு, மோட்சக்காரன் இருந்தாரு அப்படின்னா இவங்களுக்கு நம்ம அடுத்த பிறவி இல்லைன்னா சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது, சித்தர்கள் அப்படி சொன்னதில்லை. கண்டிப்பான முறையில வந்து அட்டாங்க யோகத்துக்குள்ள போய் அந்த சித்த நிலை சித்தநாதர் நிலையெல்லாம் அடைகிற போதுதான் பிறவற்ற நிலைக்கு, அந்த பிறப்பற்ற நிலைக்கு போக முடியும். மற்றபடி நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மாவுக்கும் நம்ம வினையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ அதனால கண்டினியூஸா பிறவின்றது இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதா இறைவனடி சேராதான்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகே. கேது வந்து ஞானகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. சோ அவங்களுக்கு வந்து கேது ஒருத்தருடைய ஜாதகத்துல இருந்தாரு அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகமான ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல கேது இந்த இடத்துல இருந்தாருன்னா அவர் வந்து துறவி வாசம் போயிடுவாரு, அவருக்கு வந்து கல்யாணமே ஆகாது அப்படிங்கறதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா? எந்த இடத்துல கேது இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஆக்சுவலா வந்து கேது மட்டும் இல்ல, கேது சனி சேரும்போது வந்து அது தரித்திர யோகம்னு சொல்லுவாங்க. பரதேசம் போறது. ஓகே. பரதேசம்ன்றது இப்ப நம்ம கெட்ட தவறான வார்த்தையை நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். பரதேசின்லாம் சொல்லுவாங்க. பரதேசி அப்படின்னா பல ஊர்களுக்கு பயணமா போய் இறை வழிபாடு பண்ணக்கூடியவங்க தான் அதுக்கு அர்த்தம். ஆக்சுவலா அந்த வந்து சனி கேது தொடர்புடையவங்களுக்கு அந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க நிறையான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள, அதாவது திருமண சமூக கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்க திருமண வாழ்க்கைக்குள்ள இவங்களால என்டர் ஆக முடியாது. அதை வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற, இறைவன் படைச்ச நோக்கம் வேற. அதே மாதிரி சந்திரன் கேது தொடர்புடையவங்க, சந்திரன் சனி தொடர்புடையவங்களுமே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான பக்தி சார்ந்த விஷயங்கள்ல போறதுக்கான எண்ணங்கள் தான் அதிகமா இருக்குமே தவிர்த்து அவங்களால திருமண வாழ்க்கையில வந்து சைன் பண்ண முடியாது. இப்ப கேது தனித்து இருந்தாலும் இதே மாதிரியான அது ஒரு நல்ல இடத்துல இருக்கணும். கேது வந்து நல்ல கிரகம். சொல்ல போனா பராசரர்ல இருந்து புலிப்பாணில இருந்து போகர்ல இருந்து திருமூல இருந்து எல்லாருமே வந்து கேதுவ சுபகிரகமா தான் கன்சிடர் பண்றாங்க. ராகு தான் வந்து அசுபகிரகம். சோ கேது வந்து எதனால சுபகிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஞானகாரகன், மோட்சக்காரகன். சோ ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு சாஃப்டான டீச்சர் இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டான டீச்சர் இருப்பாங்க. கேது வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சர், அடிச்சுதான் சொல்லி கொடுக்கும். யாரு ஆவாங்க, மனுஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து அதோட பீரியட், அதோட தசா புத்தி காலங்கள்ல அது நமக்கு கண்டிப்பா பாடம் நடத்திட்டு தான் விடும், அது எவ்வளவு நல்ல இடத்துல இருந்தாலும். சோ அதனால கேது வந்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை, நமக்கு வாழ்க்கையை புரிய வச்சுட்டு தான் அது நகரும். ஒரு 7 வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் அவரோட 14 வயசுக்குள்ள 70 வயசு பெரியவருக்குரிய ஞானம் உள்ள பக்குவம் உள்ள நபரா மாறிடுவாங்க. சோ இது கேது கொடுத்துரும். அந்த பக்குவத்தை கேது கொடுத்தாதான் அதுக்கு அடுத்து வர போற சுக்கிரனை ஹேண்டில் பண்ண முடியும். சுக்கிரன் வந்து சுகபோகங்களை அள்ளி கொடுக்கும். அப்ப இந்த பக்குவம் இருந்தாதான் அந்த சுக்கிரனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்ன்றதுதான் கேது முன்னாடி வருது. இயற்கையாவே இதெல்லாம் கரெக்டா நடக்குது. ஓகே, கண்டிப்பா. அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்தந்த சேர்க்கை வந்து இருந்துச்சு, கிரகங்களுடைய இந்தந்த சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சந்திப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு, பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி நம்ம குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்படி சனி பயிற்சி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இப்படிங்கிற அந்த ஒவ்வொரு பயிற்சிக்குமே வந்து நமக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு நல்லது நடக்க போதா இல்ல கெட்டது நடக்க போதா, இல்ல குரு வந்து நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்கவுங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அதுக்கு பலன் கொடுக்கும் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கர்ம வினைகள் செஞ்ச ஒரு பலன்
பாதிப்பு தான் நம்ம இந்த பிறவியில ஒரு மனித பிறவியா நம்ம எடுத்திருக்கோம், அந்த வினைகளை அனுபவிக்கிற மாதிரி. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல கர்ம வினை இருக்கு, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதற்கு அந்த கர்ம வினையை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஜாதகமே நம்ம கிரக அமைப்புகளே தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை பத்தி சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கைன்றது நம்ம கர்ம வினையை அடிப்படையா வச்சு செய்யப்பட்டது தான். திருமந்திரத்துல 2வது அதிகாரத்துல முதல் பாடலே வந்து திருமூலர் தான் சொல்றாரு. விண்ணின்றிலிருந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற காலை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பறித்தானேன்னு சொல்லுவார். இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆத்மா உயிர் வந்து உள்ள வந்து அது உருவம் எடுக்கும்போது வந்து எதை வச்சு அடிப்படையா உருவம் எடுக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வீடு கட்டுறோம், செங்கல் மண் எல்லாம் தேவைப்படுது இல்லை. அது மாதிரி இந்த உருவம் எடுக்கிறதுக்கே நம்மளோட எண்ணம் மட்டும் இல்ல, நம்மளோட லைஃப் மட்டும் கிடையாது, நம்ம தோற்றமே வந்து நம்மளோட முன்வினை கர்மாவை அடிப்படையா வச்சுதான் செய்யப்படுது. அப்படிதான் நம்ம வந்து பிறகுறோம். நீங்க இப்படி இருக்கீங்க, நான் இப்படி இருக்கேன், இவங்க இப்படி இருக்காங்க, அவர் இப்படி இருக்காங்கன்னா இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து நம்மளோட கர்மா தான் நம்மளை டிசைன் பண்ணுது. ஸோ இந்த கர்மா நம்ம ஜாதக அமைப்பே கர்மா தான். அது நம்மளோட நீங்க தனிச்சு ஒரு விஷயமா கேட்குறீங்க இல்லையா, ஒரு தோஷ கர்மா கேட்குறீங்க, நல்ல கர்மாவா கேட்குறீங்க, அப்படி பார்க்க முடியாது. ஜென்ரலா எல்லாமே நம்ம லைஃபே கர்மா தான். கர்ம வினையினாலதான் நம்ம பிறப்பு எடுத்திருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம அடுத்த லைஃபை பெட்டர் ஆக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ண முடியும். இந்த லைஃப்ல நம்ம வாழ்ற வாழ்க்கைய பக்குவத்தோட நிதானத்தோட நல்ல எண்ணங்களோட நம்ம வாழ்ந்துறது தான் அடுத்த இதுக்கு தான் பிரயோஜனப்படும். ஆமா, ஆல்ரெடி இதுக்கான இதை நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, கண்டிப்பா. நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்ன, நான் மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேனா, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள் வருதா அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிற ஒரு காமனான விஷயம் தான். அவனை பாரு, அவன் சந்தோஷமா இருக்கான், நமக்கு மட்டும் டெய்லி ஏதாவது தினசா புதுசா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ஒரு அமைப்புகள் பத்தி இருந்துச்சுனாலும் இவங்களுக்கு இப்படிதான் இருக்கும், இல்ல இதுதான் பெரிய விஷயம்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்களா? அதாவதுங்க, கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறதான். அதாவது அந்த பக்குவப்படலைங்கிறது தான் விஷயம். பக்குவங்கிறது அந்த கேது, இப்ப அண்ணா சொன்ன மாதிரி கேது எப்ப கிராஸ் பண்றாரோ அந்த பக்குவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த பக்குவம் இல்லாம இருக்கிறதுனாலதான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அடுத்து என்ன பண்ணுவேன், ஐயோ என்ன ஒரு காலத்துல நானும் அப்படி இருந்தால்தான் எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு, எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா, எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன். ஒரு காலத்துல புலம்புனாலு இன்னைக்கு இது இந்த ஃபீல்டுக்குள்ளார வர்றேன் அப்படின்னா அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. சோ அதுக்கும் அந்த டைமிங் தான் காரணம். அந்த இயல்புலயே அந்த விஷயங்கள் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அது கடக்கிறதுக்கும் அந்த ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் தேவைப்படுது. அந்த லேர்னிங் ப்ராசஸும் அந்த கேது டைம்ல தான் நடக்கும். இந்த ஆன்மீகத்தை பத்தி என்ட்ராகிறதும் கேதுலதான், இத ஃபுல்லா தெளிவு கொடுக்கறதும் கேதுலதான். அது முடியறதுக்குள்ளார நீங்க வந்து ஒரு PhD பட்டமே வாங்குற அளவுக்கு நாலேஜ் வந்துரும். ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஞானம் வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது இந்த பீரியட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா டீப்பா கத்துக்கிற அளவுக்கு வரும். ஆனா அதுக்கு உண்டான டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீப் வரைக்கும் போகும். உங்களால எவ்வளவு தூரம் இவ்வளவுதான் பண்றியா, சரி இன்னும் 4 அடி அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும், வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, என்னால ஏற்கனவே பாத்துட்டேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து மாறிடும். ஒரு பக்குவம் வந்துடும். பக்குவம் வந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதான் அண்ணா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அடி கொடுக்குறாரு, லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கீங்க, முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கையில குடுக்குறாரு அப்படின்னா இப்போ உங்க கையில வர்றபோது என்ன பண்ணுவீங்க, அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த ஹேண்ட்லிங் விஷயம் தான். இப்போ உங்களுக்கு அந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கையில கொடுக்குற போது உங்க கையில தங்க போகுது. வாழ்க்கையை பத்தின ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்த வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு வந்து ஒரு திருத்தமா சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கு. அது கணியன் பூங்குன்றனார் அவர் எழுதின யாது முறை யாவரும் கேள்விதான். அதை பொருளோட நிதானிச்சு படிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு ஒரு பக்குவப்படும். அவரை சொல்றதே அதுதான். லைஃப் வந்து ஒரு கூழாங்கல் மாதிரி தான். மலையில இருந்து உருண்டு தேஞ்சு அடிபட்டு உருண்டு பிறண்டுதான் வந்து ஒரு அழகான கூழாங்கலை வந்து சேரும். லைஃப்ல ஏற்ற இறக்கங்களுக்கு தான் செய்யும், அடிபட தான் செய்யும். இதுதான் லைஃப்ன்றதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு அவரு. சொல்லிட்டு இன்னும் சிறப்பு என்னன்னு சொல்லுவாருன்னா, ஒருத்தவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் இருக்காருன்னா அவரை பார்த்து வேக்காதீங்க, ஒருத்தர் ரொம்ப சின்ன லெவல்ல இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து இகழாதீங்கன்னு சொல்லுவாரு. ஸோ இவ்வளவு பெரிய பக்குவத்தை அந்த அவருனால சொல்ல முடிஞ்சது எதனால அப்படின்னா, நம்மளோட நம்ம முன்னாடி இருந்தவங்க ரொம்ப பிரில்லியன்ட் தான், அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அவர் வந்து கணியன் பூங்குன்றனர். அவர் என்ன அதாவது கணிதம், ஜோதிடர். அந்த காலத்துல இப்ப நம்ம ஜோதிடர்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல வந்து கணிதர் அப்படின்றதுதான் ஜோதிடர்களுக்கான பெயரா இருந்தது. ஜோதிடர்னாலதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கவே முடியும்.
இறைவனோட படைப்பை புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து அந்த பக்குவத்துல அவர் வந்து அவரோட அனுபவத்தை அவர் லைஃப்னா இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் படிக்கணும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன், பொருள் புரிஞ்சு படிக்கணும்ன்றதையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா லைஃப்ல பெரிய அமைதி வரும். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே வந்து அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இந்த பாவம் புண்ணியம் இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம என்ன ஒரு தானம் தர்மமும் செஞ்சாலும் அது நமக்கு புண்ணியமாகும். இல்ல யாருக்காவது ஏதாவது பாவம் பண்ணியிருந்தோம்னா அது நமக்கு பாவமா சேரும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த தானத்துக்கும் தர்மத்துக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. தானம் அப்படின்னா எதிர்பார்த்து கொடுக்கறது, தர்மம்னா எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கறது. இப்ப நம்ம பண்றது எல்லாமே தானம் மட்டும்தான் பண்ணிருக்கோம், தர்மம் பண்ணது கிடையாது. தர்மம்னா எதிர்பார்க்காம கொடுக்கணும், ஒருத்தர்கிட்ட ஒரு பலனை எதிர்பார்க்காம கொடுக்கணும். இப்ப இங்க எல்லாருமே வந்து தர்மம் எல்லாம் யாருமே பண்றதே கிடையாது, தானம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். தானம் மட்டும்தான் தெரியுது. இத செஞ்சா எனக்கு இது நடக்குமா? இப்ப கேக்குறீங்களா பரிகாரம்ன்றது எது? தானமா தானே நம்ம சொல்றோம், தர்மமா சொல்லல. தர்மம்னா எதையுமே எதிர்பார்க்காம சொல்றது. இப்போ துறவிகள் கிட்ட எல்லாம் போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து தர்மமா தான் கேட்பாங்களே ஒழிய தானமா கேட்க மாட்டாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது எப்படி கொடுப்போம்? நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்திக்க 10 ரூபாய போட்டுட்டு நான் நல்லா இருக்கணும்னு எனக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லி ஓப்பனா கேட்போம். ஏன்னா நம்மளுடைய மனநிலை அந்த அளவுக்கு டீப் இதுல இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு மனநிலை வேணும் அப்படின்னா இதெல்லாத்தையும் கடந்து வரணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது ஒரு 50க்கு மேல வந்தாங்க அப்படின்னாவே, ஒரு 40+ ஆயிட்டாவே ஓகே நம்ம வந்து தர்மம் பண்ணணும்பா அப்படின்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா அதெல்லாம் பக்கம் அடிப்பட்டு மிதிச்சு புளிஞ்சு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது இப்ப இருக்கிற கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்க போறோம், இருக்கிறதுல ஏதாவது தர்மம் பண்ணுவோம்ப்பா அப்படிம்பாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னை யாரு என்ன ஏதுன்னு வெளிப்படுத்திக்காம ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இல்ல வயதானவங்களுக்கு, எங்க வெளியில எல்லாம் பண்ண வேணாங்க, வீட்டுல இருக்க பெரியவங்களை பாத்துக்கங்க, பெத்தவங்களை பாத்துக்கிட்டாவே பிரச்சனைகள் உங்களுக்கு முக்காவாசி தீந்துரும். உடம்பு முடியாத பெத்தவங்க இருக்காங்க, நான் இல்ல நர்ஸ் போட்டு பாத்துக்கிறேன், அவங்க இது பண்றத வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளவு அருவருப்புப்படுறாங்க. அவங்க அப்படி அருவருப்புப்பட்டிருந்தா நம்ம வந்திருக்க மாட்டோம். ஆனா அந்த அருவருப்பு படாம எடுத்து பாருங்களேன், உங்க லைஃப்ல சேஞ்சஸ் நிறைய தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த பாவங்களை தீர்க்கறதுக்கு வந்து காசிக்கு போவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரே சிம்பிளா அதே முடிச்சிட்டேன். அம்மா அப்பா இவங்க கிட்ட கிடைக்காதது உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்காது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க பெரியம்மா இறந்துட்டாங்க. ஆக்சுவலி அவங்க கேன்சர் பேஷண்ட். சோ பெட்ல தான் இருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்டிங்ல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த முகம் சுளிக்காம நம்ம செய்யறனால அவங்க என்ன நல்லாருன்னு வாழ்த்துனாங்க பாத்தீங்களா. சோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லா கோயில்லையும் போய் வாங்கின தர்மம், அதாவது நான் போய் பக்தி பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்ததை விட, இவங்க கடைசி நேரத்துல எனக்கு எல்லாமே நீதாம்மா, முன்ன விட்டு நான் போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன். சோ இது வந்து வாழ்த்து. சோ இந்த வாழ்த்து தான் என்னை இன்னைக்கு உயர்த்துது. என்னை உயர்த்துறது அந்த வாழ்த்து மட்டும்தான். அந்த கடைசி காலத்துல செய்யக்கூடிய வாழ்த்து தான் ஒருத்தரை மேல வந்து தூக்கி விடும். நல்ல குரு அமையறதும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான். குரு கிட்ட போறது மட்டும் சீக்கிரம் எல்லாம் நினைச்சிடாதீங்க. அண்ணா எனக்கு டெஸ்ட் வச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரிக்கணும், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல டெஸ்டிங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல இதுதான் எனக்கு சரியான ஆளு அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு 3 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. அந்த 3 இயர்ஸ்க்கு மேல டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அண்ணா சொல்றாங்க, நீதான் எனக்கு சரியான ஆளுப்பா அப்படின்னு. அந்த வார்த்தை வர்றதுக்கே ஒரு பெரும் பாக்கியம் பண்ணிருக்கணும். அதை விட பெரும் பாக்கியம் பண்ணிருக்கிறது வந்து எங்க இறந்து போற நேரத்துல அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வாழ்க்கை. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல தான் நடக்குது. இந்த ஒரு 3 months பீரியட்குள்ளார நடக்குது அப்படின்னா, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த வாழ்த்துக்கான பலன் எந்த அளவுக்கு வந்து என்ன மேல தூக்கி விடுது அப்படிங்கிறது. நான் வெளியில சொல்லணும்ன்றதே கிடையாது, இப்ப நான் அனுபவிக்கிறத தானே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆராய்ச்சிங்கிறத மீறி நான் அனுபவிக்கணும், அத உங்களுக்கு நான் சொல்லணும்னு நீங்க இத பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். சோ பொதுவா வந்து நம்ம செஞ்ச விஷயங்கள், நம்ம இந்த பிறவியில நம்ம பிறந்திருக்கோம்னா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து இன்னும் கடமை வந்து பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஜென்மத்துக்கு
நம்ம பாவம் செய்யாம புண்ணியத்தை மட்டும் சேர்த்துட்டு நம்ம அடுத்த ஜென்மம் பிறக்கணும். இல்லைன்னா சில பேர் எனக்கு அடுத்த ஜென்மமே வேணாம்ப்பா, நான் இந்த ஜென்மத்திலேயே நான் எல்லா விஷயத்தையும் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் என்ன, வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அது புரியாம தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அதை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லோருக்கும் ஒரு மன நிம்மதி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு நேர்காணல் அந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவலா தான் எங்களுக்கு நிறைய கொடுத்திருந்தீங்க. சோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி.